ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேசிய ஆசிரியர் கல்வியியல் குழுமத்தால் கடந்த 12/9/2025 அன்று பொது அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதில் நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் அமெண்ட்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் 2014 டேட்டட் 25/1/2024 படியும் 3/7/2025 நாளிட்ட அரசு இதழ் அறிவிப்பின் மூலம் மேலும் திருத்தப்பட்டபடியும் ஒருங்கிணைந்த 4 ஆண்டு பிஎஸ்சி பிஎட் மற்றும் பிஏ பிஎட் பட்டப்படிப்புகள் 2026-2027 கல்வியாண்டிலிருந்து நிறுத்தப்பட்டதாகவும் மேலும் ஒருங்கிணைந்த 4 ஆண்டு பிஎஸ்சி பிஎட் மற்றும் பிஏ பிஎட் பட்டப்படிப்புகள் நடத்தும் எந்தவொரு கல்வி நிறுவனமும் புதிய மாணவர் சேர்க்கை செய்ய அனுமதிக்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்குறிப்பிட்டுள்ள தேசிய ஆசிரியர் கல்விக் குழுமம் 12/9/2025 அன்று பொது அறிவிப்பின்படி தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்துடன் இணைவு பெற்று இயங்கும் கல்வியியல் கல்லூரிகளில் நடத்தப்படும் ஒருங்கிணைந்த 4 ஆண்டு பிஎஸ்சி பிஎட் மற்றும் பிஏ பிஎட் பட்டப்படிப்புகளில் 2026-2027 கல்வியாண்டு முதல் மாணவர் சேர்க்கை செய்ய வழிவகை இல்லை என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் விதிகளை மீறி மாணவர் சேர்க்கை செய்தால் இப்பல்கலைக்கழகம் எவ்விதத்திலும் பொறுப்பேற்காது என தெரிவிக்கலாகிறது. இப்படின்னு தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் பார்த்திங்கன்னா அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ +2 முடித்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா இந்த 4 வருட பிஎஸ்சி பிஎட் பட்டப்படிப்பையோ அல்லது பிஏ பிஎட் பட்டப்படிப்பையோ தேர்ந்தெடுக்காதீங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த மெசேஜை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.